Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. ராயப்பேட்டை, திருவல்லிக்கேணி, ஆயிரம் விளக்கு ஆகிய பகுதிகளில் உள்ள மசூதிகளைச் சேர்ந்த இமாம்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. 1500க்கும் மேற்பட்டோர் இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க இருப்பதாக கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்பொழுது 2000க்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்வில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் முதன்முறையாக இஃப்தார் நோன்பு திறப்பும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி அரங்கில் கட்சி அடையாளங்கள் எதுவும் இடம்பெறக்கூடாது என்று அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் ஏற்கனவே கூறியது போல அந்த அரங்கத்தில் கட்சி தொடர்பான எந்த ஒரு அடையாளங்களும் இடம்பெறவில்லை. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜயும் கட்சி அடையாளம் எதுவும் இன்றிதான் அங்கே வந்திருக்கிறார். இன்று ஒரு நாள் விரதமிருந்து நோன்பு திறந்து வைக்க இருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய். நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் அங்கு வந்திருப்பவர்களோடு தரையில் அமர்ந்து அவர் தொழுகையும் செய்ய இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. நோன்பு திறப்பு நிகழ்ச்சி முடிந்த பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் விருந்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாலை சரியாக 6:24 மணிக்கு நோன்பு திறப்பு நிகழ்வு நடைபெறும் என்று கூறப்பட்டிருக்கிறது. 6:30 மணிக்கு தொழுகை நடைபெறும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க நிகழ்ச்சி அரங்கத்திற்கு வந்துவிட்டார். இதுகுறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்மோடு தொலைபேசியில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நிகழ்ச்சி அரங்கில் கூட கட்சி அடையாளங்கள் எதுவும் இருக்கக்கூடாது என்று கட்சியினுடைய தலைவர் விஜய் சொன்னது போல கட்சி அடையாளங்கள் எதுவும் இல்லாமல் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. உங்களுடைய கருத்துகள் என்ன? அதாவது இஸ்லாமிய மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் நோன்பு இருந்து இந்த ரம்ஜானை 30வது நாள் கொண்டாடுற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இதுல பல கட்சிகள் இஃப்தார் நோன்பு திறக்கிற ஒரு விஷயத்தை நடத்துறாங்க. திமுக நடத்துறாங்க, அதிமுக நடத்துறாங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டும் அவங்க கிட்டத்தட்ட திராவிட இயக்கங்கள் ஃபாலோ பண்ற அதே கிட்டத்தட்ட கொள்கைகளை தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அது மும்மொழி ஆகட்டும், பல்வேறு விஷயங்கள்ல மத்திய அரசு அதிகாரங்களை பறிக்கிற விஷயங்களாகட்டும், மொழியை திணிக்கிற விஷயங்களாகட்டும். இதுல அதே மாதிரி பாத்தீங்கன்னா மைனாரிட்டிகள் பாதுகாப்பு, அதாவது சிறுபான்மையோர் பாதுகாப்பு பொறுத்த மட்டும் கூட திராவிட இயக்கங்கள் என்ன மாதிரியான ஒரு லைன் எடுக்கிறாங்களோ அதே லைனை தான் விஜயம் எடுக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம. ஸோ அந்த அடிப்படையில இஃப்தார் இருந்த எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் கட்சி அடையாளமும் இல்லாமல் விஜய் கொண்டாடுவது என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் இந்த ஒரு அடையாளத்தோட அவர் நின்றுடக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு இஃப்தார் விருந்தோட அவர் நிறுத்திவிடக்கூடாது. சிறுபான்மையினருக்கான அவருடைய ஆதரவு எல்லா மட்டங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அவர் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நேற்று கூட மத்திய பிரதேசில் மாட்டிறைச்சியை வைத்திருக்கிறார்கள் என்று 2 இஸ்லாமியர்களை அடித்து தெருவில் பெரேடு பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஸோ சிஏஏ மூலமாக வரக்கூடிய ஆபத்துக்கள், இந்த மாதிரி மாட்டிறைச்சி போன்ற விஷயங்கள், அப்புறம் அவங்களுக்கு தனிப்பட்ட வக்போர்டு பில் மூலமாக முஸ்லீம் அமைப்புகளுக்கு மேல நடத்துகிற தாக்குதல்கள், இதெல்லாம் எதிர்த்து தீவிரமாக குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் விஜய்க்கு இருக்கு. ஸோ இந்த இஃப்தார் அவர் கட்சி அடையாளம் இல்லாமல் நடத்துவது வரவேற்கத்தக்கது. அதே சமயத்தில் இஸ்லாமியர்களுடைய மற்ற பிரச்சனைகளுக்கும் அவர் தீவிரமாக தொடர்ந்து ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பது என் கருத்து. முதலாக இந்த வருடம்தான் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில அவங்க பங்கேற்கிறாங்க. ஏன்னா போன வருடம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இது போன்ற நிகழ்ச்சி எதுவும் நடத்தப்படவில்லை. நீங்கள் சொன்னது போல மற்ற கட்சிகளை பின்பற்றி விஜய் இவ்வாறு செயல்படுகிறாரா அல்லது அவர் பண்பட்டு செயல்படுவதாக பார்க்கலாமா? இல்ல, இது இயல்பாகவே அதாவது செக்யூலரிசத்துக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, பெரும்பான்மையோர் சிறுபான்மையோரை அரவணைத்து கொண்டு போக வேண்டும். அதுதான் செக்யூலரிசத்தோட ஒரு முக்கியமான கூறா நான் பாக்குறேன். அது பெரும்பான்மைன்றதுனால அவங்களுக்கு ஏதோ சிறப்பு சலுகைகளோ, சிறுபான்மைன்றதுனால அவங்க ஒதுக்கி வைக்கிற விஷயங்களோ நடக்கக்கூடாது. அவர்களுக்கு எல்லா சம வாய்ப்புகள் கொடுக்கணுன்றதான் பாயிண்டிங் ஆக்சுவலா. ஸோ அந்த அடிப்படையில போன வருஷம் அவர் கட்சி துவங்கல, இந்த வருஷம் கட்சி துவங்கிட்டாரு. அதுல இந்த மண்ணினுடைய கலாச்சாரம் திராவிட, ஒரு கண் திராவிடம் ஒரு கண் தமிழ் தேசியம் சொல்றாரு. ஸோ திராவிடத்தை பெரியார தன்னுடைய கொள்கை தலைவராக எடுத்துட்டு இருக்காரு. பாஜக கொள்கை எதிரியா சொல்றாரு. இந்த சூழல்ல சிறுபான்மையோரை காக்க வேண்டிய அவசியம் ஒரு கட்சியை ஆரம்பித்த விஜய்க்கு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அவர் நடிகராக இருந்தவரையும் கொண்டாடாமல் இருப்பது என்பதால் அவரோட இஷ்டம். ஆனால் கட்சி ஆரம்பித்த பிறகு திராவிடத்தை ஒரு கொள்கையாக போன முறை ரம்ஜானுக்கு அவர் கட்சி தொடங்கிட்டார் தானே. அவர் கொண்டாடுவது இந்த கட்சி அடையாளம் இல்லாமல் கொண்டாடுவது மிக சிறப்பான ஒரு விஷயம் என்பது என் கருத்து.
இணைப்பிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு பிரியன். Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.